வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். எம்எல்ஏ பதவிகளை ராஜினாமா செய்துள்ள முன்னாள் அதிமுக அமைச்சர்களான சி. விஜயபாஸ்கர் அவர்கள் மற்றும் எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஆகியோர் நாளை தாவேகாவில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு இன்று முதல் வகுப்புகள் தொடங்கின. இன்று முதல் 7ஆம் தேதி வரை மதுரை கோட்டத்தின் பொறியியல் பராமரிப்பு பணியின் காரணமாக 5 முக்கிய விரைவு ரயில்களின் பாதை தற்காலிகமாக மாற்றப்பட்டுள்ளது. பொறியியல் படிப்பிற்கான தரவரிசை பட்டியலை அமைச்சர் விஸ்வநாதன் அவர்கள் வெளியிட்டார். நீர்நிலைகளை புனரமைப்பதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் அவர்கள் வெளியிட்டார். 19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டரின் விலை ₹172.50 குறைக்கப்பட்டு தற்பொழுது ₹3106 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து வீட்டு உபயோக சிலிண்டரின் விலையில் எந்த விலை மாற்றமில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ₹800 விலை குறைந்து ஒரு சவரன் ₹1,04,800 ஒரு கிராம் ₹13,100 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வெள்ளியின் விலை ₹245 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. நயாரா எனர்ஜி தனது பெட்ரோல் பங்குகளில் பெட்ரோல் விலையை லிட்டருக்கு ₹5 டீசல் விலையை லிட்டருக்கு ₹3 குறைத்துள்ளது. ஆவின் நிறுவனம் குறித்து முதல்வர் விஜய் அவர்கள் வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். பெங்களூரில் ஏஐ வசதியுடன் புதிய குடிநீர் மீட்டர்கள் அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. டிசம்பர் மாதம் நடைபெறவுள்ள G20 உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அமெரிக்கா செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2026ஆம் ஆண்டு குறுவை பருவ பயிர்களுக்கு பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் காப்பீடு செய்ய ஜூலை 31ஆம் தேதி கடைசி நாள் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. பெட்ரோல் டீசல் விற்பனைக்கான கட்டுப்பாடுகளை இன்று முதல் நீக்க ஒன்றிய அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வருகின்ற 3ஆம் தேதி வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. அரசு நிர்ணயித்ததை விட கூடுதல் கட்டணம் வசூலிக்கும் தனியார் கல்லூரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கட்டண நிர்ணய குழு எச்சரிக்கை விடுத்துள்ளது. சென்னையில் ஆவின் பால் விநியோகம் 30% குறைக்கப்பட்டதாக வெளியான தகவலுக்கு தமிழக அரசு மறுப்பு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் காலியாக உள்ள தொகுதிகளில் நடக்கவிருக்கும் இடைத்தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்று விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் தெரிவித்துள்ளார். சென்னை ஹைதராபாத் புல்லட் ரயில் திட்டத்திற்கான முதற்கட்ட களப்பணிகள் தெலுங்கானாவில் தொடங்கியுள்ளது. தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பை 100% உறுதிப்படுத்த வேண்டும் என்று IAS, IPS அதிகாரிகள் மாநாட்டில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார். இந்தியாவில் டிஜிட்டல் பண பரிவர்த்தனைக்கு வழிவகுத்த UPI இப்போது ஐரோப்பிய நாடான கிரீஸிலும் செயல்பாட்டுக்கு வந்துள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் தெரிவித்துள்ளார். நாட்டின் புதிய இராணுவ தளபதியாக ஜெனரல் தீரஜ் சேத் அவர்கள் பொறுப்பேற்றார். புதுச்சேரியில் பள்ளி முதல்வர்களுக்கு இன்று இடமாறுதல் கலந்தாய்வு நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக எம்எல்ஏ விஜயபாஸ்கர் அவர்கள் பதவி விலகியதை அடுத்து கரூர் சட்டமன்ற தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டது. வெளிநாடு செல்ல பயன்படுத்தப்படும் பாஸ்போர்ட் விண்ணப்ப கட்டணங்கள் இன்று முதல் உயர்த்தப்படுகிறது. சென்னையில் ஜூலை 6 முதல் 8ஆம் தேதி வரை பேக்கரி பயிற்சி நடைபெற உள்ளது. இப்பயிற்சியில் கலந்து கொள்ள 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2028ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டிக்கு இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி தகுதி பெற்றது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் 1,64,000 குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து போடப்பட்டதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அதிகபட்சமாக கடலூர், வேலூரில் 102 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயிலும், திருத்தணி 101 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயிலும், மீனம்பாக்கம், நாகை, நுங்கம்பாக்கம், பரங்கிப்பேட்டையில் 100 டிகிரி வெயிலும் பதிவாகியுள்ளது. மக்களுக்கு அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தி தருவதில் முக்கிய கவனம் செலுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் விஜய் அவர்கள் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். 2026-27ஆம் ஆண்டு பணியிட மாறுதலுக்கான பொது கலந்தாய்வில் பங்கேற்க ஆசிரியர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. TNPSC குரூப் 2, 2A முதன்மை தேர்வு முடிவுகள் வெளியானது. கல்லூரி உதவி பேராசிரியர்கள் பணி நியமன தேர்வு முறைகேடுகள் குறித்த உரிய விசாரணை நடத்திட வேண்டும் என்று விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார்.
மாநிலங்களவை உறுப்பினராக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் பதவியேற்றார். MBBS, BDS படிப்புகளுக்கான விண்ணப்ப பதிவு இன்று தொடங்குகிறது. மேற்கண்ட இந்த இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஜூலை 2வது வாரத்தில் கரூர் செல்ல திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முதலமைச்சர் விஜய் அவர்களின் தலைமையில் வருகின்ற ஜூலை 1ஆம் தேதி சென்னையில் தோழமை கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலத்தில் சற்று ஓய்ந்திருந்த தென்மேற்கு பருவமழை மீண்டும் தீவிரமடைய தொடங்கியிருக்கிறது. ரயில்வேயில் 6557 டெக்னீஷியன் பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பை RRB வெளியிட்டது. மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படும் நீரின் அளவு 3000 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டது. தமிழகத்தில் அனைத்து அரசு பேருந்துகளிலும் மகளிர் இலவச பயண திட்டத்தை விரிவுபடுத்துவது பற்றி விரிவான அறிக்கை தயாரிக்கும் பணிகள் தீவிரமடைந்துள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது. மேற்கு ஆசிய பதற்றத்தால் தங்கம் வாங்குவதை தவிர்ப்பதற்காக விடுத்த வேண்டுகோளை மக்கள் ஏற்றதற்கு மன் கி பாத் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நன்றி தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியை நியமித்தது முதலமைச்சரின் தனிப்பட்ட முடிவு என்று விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தொழில் வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும் வகையில் தைவான் நாட்டை சேர்ந்த உயர்மட்ட குழுவினர் சுமார் 80,000 கோடி ரூபாய் மதிப்பிலான செமி கண்டக்டர் முதலீட்டு வாய்ப்புகளை ஆராய்வதற்காக நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு வரவுள்ளனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது. ரேஷன் அட்டைதாரர்கள் தங்களது ஆதார் இணைக்கப்பட்ட மொபைல் எண்ணை ஜூலை 5ஆம் தேதிக்குள் சரிபார்க்க வேண்டும் என்று அரசு உத்தரவிட்டுள்ளது. ஒரு ஆண்டிற்கு 100 நாட்கள் கிராமப்புற பகுதி மக்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் மகாத்மா காந்தி வேலை உறுதி திட்டம் VP ஸ்ரீராம் ஜி திட்டமாக மாற்றப்பட்டு ஜூலை 2ஆம் தேதி தொடங்கப்படுகிறது. டெல்லியில் NCR பகுதியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்க அதிர்வுகள் உணரப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக ஜனநாயகன் பட தயாரிப்பாளர் வெங்கட நாராயணா அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். திமுக கூட்டணியிலிருந்து மதிமுக விலகியதாக அறிவித்துள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் எழுந்த பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் மீது தமிழக அரசு முழுமையான விசாரணை நடத்த வேண்டும் என்று அண்ணாமலை அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடி ஓடக்கரையில் உள்ள புதிய பேருந்து நிறுத்தத்தில் அனைத்து அரசு மற்றும் தனியார் பேருந்துகளும் நின்று செல்ல வேண்டும் என்று அமைச்சர் ஸ்ரீநாத் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். வெனிசுலாவில் ஏற்பட்ட 2 சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்களால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 920ஆக அதிகரித்துள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.